இந்நாட்டில் குடியரசுத் தலைவராக கூட ஒரு தலித் வரலாம். ஆனால் ஊராட்சி மன்ற தலைவராக ஒரு தலித் வந்தால் என்ன நடக்கும் என்பதற்கு சாட்சியாக திகழ்கிறது மதுரை மேலவளவு ஊராட்சி. மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்தில் உள்ள மேலவளவு ஊராட்சி மன்றத்திற்கு கடந்த 1996ஆம் ஆண்டுக்கு முன் வரை ஆதிக்க சாதி சமூகத்தை சேர்ந்தவர்களே தலைவர்களாக இருந்துள்ளனர். 1996இல் மேலவளவு ஊராட்சி தனித்தொகுதியாக மாற்றப்பட்டதால் பெரும் எதிர்ப்பு கலவரத்திற்கு பிறகு மேலவளவு ஊராட்சி தலைவராக பட்டியல் இனத்தை சேர்ந்த முருகேசன் என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருவர் ஊராட்சி மன்ற தலைவரானார் என்ற ஒரே காரணத்திற்காக ஊராட்சி மன்ற தலைவர் முருகேசன் உட்பட 7 பேர் சாதி வெறியர்களால் படுகொலை செய்யப்பட்டனர். இந்தியாவையே உலுக்கிய இனப்படுகொலைக்கு பின்னால் இருந்தது சாதி வெறி. தலித் ஒருவர் தலைவராகலாமா என்ற சாதி வெறி 7 பேரின் உயிரை குடித்தது.